ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கெட்டில் அநேகமாக எல்லார் வீட்லேயும் இருக்கும், தெரிஞ்சிருக்கும். கெட்டிலில் நம்ம ஹாட் வாட்டருக்கு தண்ணி ஊற்றி நிரப்பிட்டு கீழே உள்ள பட்டன் அமுக்குனா தண்ணி ஆட்டோமேட்டிக்காக சூடாகும். நல்லா சூடாக விட்டுட்டு அது கொஞ்சம் கொதிக்க விடணும். இப்படி அதில் லைட் வரணும். லைட் வந்தால் தான் கெட்டில் தண்ணி சூடாக போகுதுன்னு அர்த்தம். அப்புறம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். நான் இப்போது இதில் டீ போடலான்னு பார்க்குறேன். வெறும் மின்ட், லெமன், ஜிஞ்சர், க்ரீன் டீ பொதுவாக கலரே வராது. ஆனால் அதில் அந்த ருசி, அந்த பெனிஃபிட்ஸ் அதில் அப்படியே இருக்கும். கலர் இல்லாத டீ ஆட்டு நம்ம குடிக்கலாம். பால் வேணும்னா தான் ஊற்றணும். ஊற்றுறது வேஸ்ட்டு. பால் இல்லாமல் தான் இதை குடிக்கணும். நல்லா ஆவி வருது. இப்போது எடுத்து ஊற்றலாம். தண்ணி சுட்டது போதும்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை கொஞ்ச நேரம் போட்டு வைங்க. போட்டு வச்சா தான் அதனுடைய சாறு நல்லா இறங்கும். போடும்போதே அந்த மின்ட் வாசனை நல்லா கும்முன்னு வருது. இது ஒரு தொந்தரவும் பண்ணாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லையா? இஞ்சி, லெமன், அப்புறம் க்ரீன்னு வருது. அதனால் மின்ட்டு, இந்த பெப்பர்மின்ட் டேஸ்ட்டோடு வரும். ஸோ இப்படி வச்சுக்கலாம். இன்னொன்று என்னென்னா, மழை நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டெட்ரா பேக் வாங்கி வச்சுக்கிடுங்க. டெட்ரா பேக் அமுல்லையும் வருது, குட் லைஃப்லேயும் வருது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கி வச்சிட்டிங்கன்னா, பால் கடைக்கு போக முடியலை, மழை ஜாஸ்தியாக இருக்குது, சின்ன குழந்தைகள் இருக்குது, பால் அவசரமாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி 1 2 வாங்கி வச்சுக்கோங்க. இது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கொஞ்சம், வெளியில் வச்சாலும் சரி 6 மாதம் அப்படியே இருக்கும். ஆனால் ஓப்பன் பண்ணுனா நம்ம அதை சீக்கிரம் அதை யூஸ் பண்ணிடணும். ஸோ இந்த 2 டிப்ஸுமே உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டீ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பால் இல்லாமல் சாயந்தர நேரத்தில் ஜஸ்ட்டு போட்டு குடிச்சிட்டா நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பால் இல்லாமல் தான் நம்ம அதிகம் பால் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது பிரயோஜனமான டிப்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நீங்களும் ஒத்துக்கிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே.